ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இணையத்தில் உலவக்கூடிய தனுஷ் அவர்களோட ஜாதகத்தை வச்சு சில பேர் அவர் அரசியலுக்கு வருவாருன்னும் சில பேர் வரமாட்டாங்க அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. இணையத்தில் உலவக்கூடிய தனுஷ் அவர்களோட ஜாதகம் எந்த அளவுக்கு உண்மை, அவர் உண்மையிலேயே அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. இணையத்தில் உலவக்கூடிய தனுஷ் அவர்களோட ஜாதகத்தை வச்சு சில பேர் அவர் அரசியலுக்கு வருவாருன்னு சொல்கிறாங்க, சில பேர் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் சோஷியல் மீடியாக்கள்லேயும் வரக்கூடிய தனுஷ் அவர்களோட ஜாதகம் உண்மையாலுமே சரியாக தான் இருக்குமா சார்? இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியலம்மா. ஏதாவது ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வருவதற்கான சில யோகங்கள் இருக்குது. அதே போல் சினிமாவில் அவங்க ஷைன் பண்ணுறாங்களாங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு யோகம் இருக்குது. சினிமாவில் என்ட்ரி ஆவாங்களா, என்ட்ரி ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு ஜாதக அமைப்பு. அதுபோல் அரசியலில் என்ட்ரி ஆவாங்களா ஆக மாட்டாங்களாங்கிறதுக்கு ஒரு ஜாதக அமைப்பு. எல்லாத்தையும் கடந்து சினிமாவில் சாதிப்பாங்களா அது ஒன்று. அதுக்கு அடுத்தது அரசியலில் யார் வேணாலும் என்ட்ரி ஆகலாம், யார் கேட்க போகிறா. இன்றைக்கி கூட சினிமா கூட யார் வேணாலும் நடிக்கலாம். சினிமாவில் சாதித்த அதே நபர் அரசியலிலும் சாதிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். இதை அவங்கவுங்களோட பார்வையில் அவங்கவுங்க சொல்லிக்கிட்டு வருவாங்க. சில இடங்களில் சரியாக இருக்கும், சில இடங்கள் சரியில்லாமல் போகும். எப்படி இருந்தாலும் கூட அது ஒரிஜினல் ஜாதகம் இதுதானா அப்படின்னு தெரியாமல் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் கூடுமான வரைக்கும் சரியாகவே இருக்காது. என்னென்னா அரசியலுக்கு வந்த பிறகு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு அப்படிம்பாங்க. இவங்களெல்லாம் யாருமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. முன்னணி ஜோதிடர்கள்னு சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறது தான் சரியோ தவறோ, சொல்கிற பலன்களில் ஏதாவது ஓரளவு எந்த அளவுக்கு அதிகமாக பலிக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். அடுத்தது ஒரு ஜாதகத்தை பார்த்தும் பலன் சொல்லும்போது அதுக்கான காரண காரியங்கள், இந்தந்த கிரகங்கள், இந்த சேர்க்கைகள், அதுபோல் இந்த கிரகங்களோட பார்வைகள், இதோட தொடர்புகள், இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள், கோச்சார விவரங்கள், இதன் அடிப்படையில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாமே தவிர இது அப்படியே பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவும் அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது அரசியலில் நம்ம ஜெயிக்கலாம், ஆனால் நம்ம எதிர்த்து நிற்கிறவங்க யாருங்கிறத ஜாதகத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இவங்க சிஎம் ஆகிடுவாங்க, இவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகாங்க அப்படின்னு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அப்படி சொல்லணுன்னா இந்தியாவோட ஜாதகம் இருக்குல்ல, நம்மளுடைய ஜாதக அமைப்பு, இந்தியா சுதந்திரம் அடைந்த ஜாதகம், இந்தியா குடியரசு அடைந்த ஜாதகம், அன்னையிலேருந்தான சட்டங்கள்லாம் அமலுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்ட்டியோட ஜாதகம், பார்ட்டியில் இது வரைக்கும் எத்தனை பேர் தலைவர் வந்திருக்காங்க அவங்களுடைய ஜாதகம், இப்போ இருக்கக்கூடிய தலைவரோட ஜாதகம், இது எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம சொல்லணுமே தவிர மேலோட்டமாக சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ஒருத்தங்க தயாராகி வரும்போது அவர்களை பயன்படுத்திக்கிறவர்களும் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. இப்போ நம்ம போகிற போக்கில் யூடியூபுக்கு ஒரு கண்டென்ட் வேணும். இப்போ தனுஷை பற்றி எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க, நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்லுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற கண்டென்ட் தான் அதிகம். முதல்ல இந்த ஜாதகம் சரியா சரியில்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவர் 28/7/1983 இந்த தேதியில் பிறந்திருக்காரு. சென்னையில் பிறந்திருக்காரா, தேனியில் பிறந்திருக்காரா அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி. அடுத்தது பார்க்கும்போது அவருடைய பெயர் வெங்கடேஷ். அப்படி தான் வெங்கடேஷ் பிரபுங்கிறது அவருடைய பெயராக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வெங்கடேஷுக்கு என்ன கிரக சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயும் புதனும் சம்மந்தப்பட்டால் தான் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு பெயர் வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதனுடைய வீட்டான மிதுனத்தில் இருக்கிறதுனால வெங்கடேஷ்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஜாதகமே எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது பார்க்கும்போது அவருடைய தந்தையார் பெயர் கஸ்தூரி ராஜா, தாயார் பெயர் விஜயலட்சுமி. இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத பார்க்குறது ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாதகத்தை அப்படியே சொல்லிட்டு வராங்க. நம்ம லக்னத்தெல்லாம் விட்டுடும். இப்போ அவருடைய கணக்குப்படி என்னென்ன அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவர் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ராகு இருக்குது, மிதுனத்தில் செவ்வாய் இருக்குது, கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்குது, சிம்மத்தில் சுக்கிரன் இருக்குது, துலாமில் சனி இருக்குது, விருச்சிகத்தில் குருவும் கேதுவும் இருக்குது. இதுதான் தனுஷோட ஜாதக அமைப்பாக இணையத்தில் சொல்லக்கூடிய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இணையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் விருச்சிக லக்னம்னு போட்டிருக்கு, இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா துலாம் லக்னம் அப்படின்னு போட்டிருக்குது. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவர் பவ கரணத்தில் பிறந்திருக்காரு. அதனால் இவருக்கு
தலைமை ஏற்கக்கூடிய பண்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் கரணத்தை வைத்து ஒரு ஜோதிடத்தை எப்போதுமே கணிக்கவே முடியாது, அது ரொம்ப தவறாக போயிடும். அந்த தன்மை வந்து அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பவகரணத்தை பற்றி பேசும்போது பவகரணத்தில் யாராவது ஒரு கரணம், எல்லா வீட்லேயும் ஒருத்தவங்க இருப்பாங்க, எல்லா சொந்த பந்தங்கள்லையும் ஒருத்தவங்க இருப்பாங்க, எல்லாருமே நாட்டுக்கு தலைவர் ஆகிடுவாங்களா, குறைந்தபட்சம் ஊருக்காவது தலைவர் ஆகிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அது வந்து எல்லாருக்கும் சாத்தியமே கிடையாது. அது ஒரு போர்ஷன், அவ்வளோதான். இப்போ பவகரணத்தில் நிறைய தலைவர்கள் பிறந்திருக்காங்க, அதுக்குன்னு தலைவர்களாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பவகரணம் அப்படின்னு எடுக்கவும் முடியாது. இதை வச்சு சில பேர் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ யூடியூப்பில் என்ன ஒரு பிரச்சனை, சோஷியல் மீடியாக்களில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சவங்கள இன்டர்வியூ பண்ணுவாங்க. அரசியல் துறை சார்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா அரசியலில் கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கள், அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் உள்ளவர்கள் தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இப்போ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு அந்த தகுதியெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. எது வேணாலும் கேட்கலாம், உட்கார்ந்துருக்கிறவங்களும் எது வேணாலும் பதிலை சொல்லலாம். நான் சொல்கிறது தப்பாக சரியானு எதிரில் உள்ளவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்கிற மாதிரி தான் இந்த யூடியூப்பில் போயிட்டுருக்கிறதுனால சில மீடியாக்கள், முக்கியமான மீடியாக்கள்லையும் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கால் ஒரு விஷயத்தை வந்து கட்டமைப்பாங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் தேவை, அடுத்தது வந்து வியூவர்ஸ் அதிக அளவுக்கு பார்க்கணும், அவ்வளோதான். அது சரியாக தவறாங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா நம்ம முதல்ல போட்டுருவோம்ல பொறுப்பு துறப்புன்ட்டு, அதனால் அதை பற்றியும் கவலை இல்லை. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுஷோட ஜாதகத்தை பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இடையில கூட ஒருத்தவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து பவகர்ணன் சொல்லிட்டு, அடுத்தது விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே குருவும் கேதுவும் இருக்குது, 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது, இது வந்து புத ஆதித்ய யோகம், அது வந்து ரொம்ப வலிமையான யோகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. விருச்சிக லக்கணமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்தால் அது வந்து பாதகஸ்தானம் இல்லையா. விருச்சிக லக்கணம் அப்படிங்கிறது ஸ்திர லக்கணம். ஸ்திர லக்கணத்துக்கு 9ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம். அந்த இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்கும்போது அது எப்படி புத ஆதித்ய யோகமாக வேலை பார்க்கும், ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பாதகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால் இதை எப்படி வேணால் பார்க்கணுன்னா, தனுஷ் வந்து என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு பெற்றோர்கள் வந்து உரிமை கொண்டாடி அது நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் நடந்தது. இதெல்லாம் பல பேருக்கு தெரியும். அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப யோசித்து தான் பார்த்து சொல்லணும். சில ஜோதிடங்களை, சில ஜாதகங்களை, பழைய நிகழ்ச்சிகளை வந்து இதோட பொருத்தி பார்த்து பலன் சொல்லணும். ரெண்டாவது வந்து தனுஷ்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்க்குறவங்க யாரும் பொது வெளியில் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து குடும்பத்தோட நம்பிக்கை இல்லையா. அதே போல் அவர்களும் வந்து இந்த ஜோதிடர் தான் எனக்கு பார்க்குறாருங்கிற மாதிரியும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதை பார்க்குறவங்கெல்லாம் வேறு ஜோதிடர். உத்தேசமாக இணையத்தில் என்ன வருதோ அதை வச்சுட்டு நம்ம ஆளுக்கால நமக்கு தகுந்த மாதிரி சில கதைகளை வந்து உருட்டிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது, ஒரு சினிமாவுக்கு ஏன் வந்தார் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. சனியும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டால் அவர்கள் வந்து சினிமாவுக்கு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது வந்து எல்லாரும் வருவாங்க, சாதிக்கிறது அது அடுத்த கட்டம் திசா புத்திகள் கோச்சாரத்தை பொறுத்தது. அவரை பொறுத்த வரைக்கும் கும்பராசியே சனியோட வீடு தான், அங்கே இருக்க சந்திரன் இருக்கிறதுனால அவர் வந்து சினிமாவுக்கு வந்துட்டாருங்களாம். சினிமாவுக்கு ஒருத்தவங்க வரணுன்னா அவங்க ஜாதகத்தில் நட்சத்திர ரீதியாகவோ ராசி ரீதியாகவோ ஏதாவது ஒரு வகையில் சந்திரனும் சனியும் சம்பந்தப்படணும். சந்திரனுடைய நட்சத்திரங்களில் சனி இருக்கலாம், அல்லது சனியோட நட்சத்திரங்களில் சந்திரன் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்திரனுடைய வீட்டில் சனி இருக்கலாம், அல்லது சனியோட வீட்டில் சந்திரன் இருக்கலாம். சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம். இது எப்படி இருந்தால் கூட இது சினிமாவுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. சினிமாவுக்கு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளை மாதிரி ஊடகங்களுக்கு வர்றவங்களுக்கும் தெரியும், சாஃப்ட்வேருக்கு போகிறவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் இந்த தொடர்பு உண்டு. ஸோ அவருக்கு வந்து சினிமா வந்தது அவர் ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வயது வித்தியாசம். அவருக்கும் ஏற்கனவே அவர் ரஜினியோட பெண்ணை தானே, ஐஸ்வர்யாவை தானே கல்யாணம் பண்ணியிருந்தார். 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் இருக்குல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து வலிமை பெற்ற ஒரு ஜாதகம் இல்லையா. சனி வந்து துலாமில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஜாதகம். இதை நம்ம கர்மதோஷ ஜாதகம்னே எடுத்துருவோம். அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில் இந்தந்த பிரச்சனைகள்லாம் சில விஷயங்கள் இருக்குன்னு எடுத்துகிட்டு அதில் ஒன்று வந்து வயசு வித்தியாசமும் எடுப்போம். வேறு முன்பின் தொடர்பு இல்லாத குடும்பத்திலேருந்து பெண் எடுக்கிறது, மாப்பிள்ளை எடுக்கிறது, இதெல்லாமே பல விஷயங்களான க்ரைட்டீரியா வரும். இதெல்லாம் வந்து ஆர்டினரி ஜோதிடர்களுக்கு வந்து புரியாது. நம்ம இப்போ லக்னமே போட வேணாம், நம்ம ஜென்ரலாக வந்து பார்க்கும்போதே ஒரு குலவிரோத திருமணம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அதை நம்ம தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. முன்பின் அறிமுகம் இல்லாத இடத்துல நமக்கும் அவர்களுக்கும் மாற்று கலாச்சாரத்துலேருந்து திருமணம் பண்ணும்போது அது வந்து ஜாதியாகவும் இருக்கலாம், மதமாகவும் இருக்கலாம், இல்லை நாடாகவும் இருக்கலாம். அப்படி வரும்போதே அந்த இடத்துல வந்து உச்ச சனி வந்து கரெக்டாக வேலை பார்க்குது அப்படின்னு எடுக்கலாம். அப்படி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரும்போது அரசியலை நிர்ணயிக்கக்கூடியது அப்படின்னு
அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம். ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு 4-5 யோகங்களை நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம்ல. அதில் ஒன்று சிவராஜ யோகம். இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் என்னங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கு தெரியாது. அப்படி பார்க்கும்போது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்குது. ஸோ அரசியல் தொடர்புங்கிறது உண்டு. உண்மையிலே வந்து அரசியலுக்கு வருவாரா சாதிப்பாராங்கிறது இது அடுத்த கட்டம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த குருவோடு கேது சேர்ந்துருக்கு. அதனால் வந்து இந்த குருவோட புனிதத்தன்மையை கொஞ்சம் கேள்விக்குறி. குருவோட ராகு கேது சேருதல், சனி சேருதல் வந்து அந்த குருவோட தன்மையை வந்து சிதைச்சிரும் அப்படின்னு எடுக்கணும். இந்த ஜாதகமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது, லக்னமும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதனால் ஆளுக்கால அவங்கவுங்க ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 2-3 லாஜிக்கு மட்டும் சொல்லுவோம். சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் ஜாதகத்தை யாராவது வாங்கி அனுப்புனாங்கன்னா அதை வச்சுட்டு சொல்லலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நெட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மனம் போன போக்கில் தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கலாம். அதுதான் சொல்ல முடியுமே தவிர இது அவருடைய ஒரிஜினல் ஜாதகமாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தனுஷ் அவர்களோட ஜாதகம் மட்டும் இல்லை, இணையத்தில் உழவக்கூடிய யாரோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, அது அந்த அளவுக்கு சரியாக பலன் தராது. அவர்களோட ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்து நம்ம பலன் போட்டால் மட்டும்தான் அது ஓரளவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.